ஹalleluya. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வீடியோ மூலம் உங்களை பார்ப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த குட் ஃப்ரைடே நாளிலும் கூட நம்ம எல்லாரும் ஆலயத்திற்கு போய் இந்த நாளில் ஆண்டவர் பட்ட பாடுகளை நம்ம நினைவு கொண்டு வருகிறோம். நாமும் கூட இந்த ஆராதனையில கூட நம்ம சேர்ந்து அவருடைய நமக்காய் பட்ட பாடுகள், நமக்காய் சிந்தின ரத்தத்தை நினைவு கூர்ந்து அவருக்காக நன்றி சொல்கிறோம். வேதம் சொல்கிறது இவ்விதமாய், ஏசாயா 53:4-5 சொல்கிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவன் என்று எண்ணினோம். 5வது வசனம் விதமாக சொல்கிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்தது. நமக்கு சமாதானத்தை தருகிறவர் ஒருவரே, இயேசு ஒருவரே. இன்னொரு வசனம் இந்த காலையில் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஏசாயா 43:25 சொல்கிறது, நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், என் பாவங்களை நினையாமல் இருப்பேன், உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன் என்று இந்த வசனம் சொல்கிறது. இன்றைக்கு காலையில கூட ஒருவேளை தேவனை விட்டு வழிவிலகி போயிருந்தால், just remember God has shed blood for you. உங்களுக்காக தேவன் கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்திருக்கிறார் சிலுவையில. அதற்காக நன்றி செலுத்துங்க. இந்த வேலையில அவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா உமக்கு நன்றி ராஜா, உடைய சிலுவைக்காக நன்றி ராஜா, உடைய இரக்கங்களுக்காக நன்றி. அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தாலே நமக்கு மீட்பு கிடைத்திருக்கிறது. எத்தனை பேர் இதை சொல்றீங்க? எத்தனை பேர் இதை சொல்றீங்க? நம்ம கடந்த கால வாழ்க்கையை நினைத்து பார்ப்போம் என்றால் ஒன்று தோன்றும், நம்ம குப்பையும் புழுதியுமா இருந்திருக்க கூடும். தேவன் நம்ம எப்படி தூக்கி எடுத்து நிறுத்த உயர்வுக்கு முன்பாக, ராஜாக்கு முன்பாக நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். எல்லாம் அவர் சிந்தின ரத்தத்தால, அவர் சிலுவையில பட்ட பாடுகளினால நம்ம இன்றைக்கு ரொம்ப ஃப்ரீயா சுத்திருக்கோம். It's just by His grace. நமக்கு சேர்ந்து அவருக்கு நன்றி சொல்றோம். இருக்கும் இடங்களை நம்ம கண்களை மூடி, அப்பா உடைய சிலுவைக்காக நன்றி ராஜா. Lord, we give thanks to you, Lord, for the cross, for the blood that you shed. அவரை பார்த்து சொல்வோம், அப்பா உடைய சிலுவைக்கு நன்றி அப்பா, நீ பட்ட பாடுகளுக்கு நன்றி சுவாமி அப்பா, நன்றி ராஜா, உமக்கு நன்றி 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 அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்னு சொல்வோம். அவரை பார்த்து சேர்ந்து கூட நம்ம பாடுவோம், அப்பா Lord, we give thanks for the cross, Lord. நம்ம அந்த சிலுவை காட்சிகளை நம்ம கண்முன்னாடி கொண்டு வருவோம். இந்த கால வேளையில எவ்வளவு பாடல், அந்த கொல்கோதா மலையின் மேல் அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் நடந்து செல்கிற காட்சியை ஒரு சில நினைத்து பாருங்கள் இந்த கால வேளையில. Thank you Jesus, thank you for the cross, thank you for the price you paid, bearing all my sin and shame. In love you came and gave amazing grace in this world. Thank you for the love of God. Thank you for the name yours came. Wash me in your cleansing flow. Now all I know, your forgiveness and grace. Worthy is the Lamb.
We give thanks to everything that is done in our lives, Father. அப்பா எங்களுக்காக நீ செய்த ஒவ்வொரு காரியத்துக்கும் நன்றி செலுத்துகிறோம். இருந்த இடத்துல எல்லாம் நன்றி செலுத்துவோம். ஒரே ஒரு 2-5 செகண்ட் அப்பா நீ செய்த எல்லா எண்ணி முடியாத அதிசயங்களுக்காக நன்றி ராஜா, நன்றி சுவாமி. உடைய கிருபையின் கரம் சூழ்ந்து கொள்வதாக. ஒருவேளை நீங்க உடம்பு சரியில்லாம உங்கள் நோய்களை அவர் சிலுவையில் சுமந்தார். அவர் சுமந்தார். உங்கள் பாடுகளை அவர் சிலுவையில் சுமந்திருக்கிறார். நீங்க வெட்கப்பட்டு போற பாதையில தேவன் அதே பாதையில தேவன் போய் கொண்டிருந்தார். அவர் முகத்துல காலை துப்பினாங்க, அவருடைய அசட்டை பண்ணினாங்க. அவர் பார்க்கத்தக்க ரூபம் இல்லாமல் இருந்தது. வேதம் சொல்கிறது நமக்கு அவ்வளோ he went through the ugliest parts just for you and me. உங்களுக்காகவும் எனக்காகவும் மாத்திரம். வேற ஒரு ரீசன் இல்லை. There's no other reason for this. Just உங்களை நேசிக்கிறார் அவர். Just come back to the Lord. இந்த காலவேளை ஆண்டவரை நோக்கி அப்பா உணர்கிற சுவாமி எனக்காக சிறிய நாட்டத்தை நான் நினைவு கொடுத்தேன். அதை நான் உணர்கிறேன் அப்பா. ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க அப்பா, உண்மை நேசிக்கிறேன்ப்பா. வேற ஒன்று அவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கல. பணமோ செல்வமோ இல்ல எதுவும் இல்ல, ஜஸ்ட் உங்க அன்பு மாற்றம் அவருக்கு போதும். அப்பா உண்மை நான் நேசிக்கிறேன். Lord, I love you. I love you so much from the bottom of my heart, Lord. அப்பா என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த காலவேளையில என்னை எடுத்து பயன்படுத்தினு சொல்லுங்க. எழும்பி பிரகாசிங்க ஆண்டவருக்காக, எழும்பி பிரகாசிங்க. நம்ம கடைசி காலத்துல நின்று கொண்டிருக்கிறோம். உங்களை போல ஒருத்தரதான் தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார். அவருக்காக எழும்புவோம். அவருக்காக எழுந்து அவருடைய ராஜ்யத்தை நம்ம கட்டுவோம். தேவனோட ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நடந்திருப்பாங்க. Loves you so much. அப்பா உனக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கால ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரை பாருகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே வானத்தின் பணவழிகளை நீங்க திறக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி அப்பா. அப்பா நீர் உங்களை ஆட்கொண்டு வருங்க அப்பா. வேதம் சொல்லுகிறது எஸ்ஐயா 61:7 உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும்.
ஹalleluya. எந்த வெட்கத்தின் பாதையில் இருந்தாலும் அதை ரெட்ட கணையாய் ஆண்டவர் மாற்றி போட்டு உங்களை தூக்கி எடுக்கிறார். Thank you Jesus அப்பா. தகப்பனே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி. எங்களை நீர் பயன்படுத்துங்க அப்பா. உங்களுடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்டுகிற மகனாய் மகளாய் எங்களை நீர் பயன்படுத்துங்க சுவாமி. எங்களை அதற்கென்று ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. Let your name alone be glorified Lord. மறுபடியும் எனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா பாடுகளுக்காக, எல்லா ஆண்டவருடைய ரத்தத்திற்காக நன்றி நன்றி. உள்ளத்தினால நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை வேளையை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எல்லா துதிகனமாகியுமே நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹalleluya. Amen. God bless you.